வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 50,000 கூடுதல் போனஸ் இபிஎஃப் அதிரடி அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தனியார் துறையில் உள்ள ஊழியர்கள் மாதம் மாதம் தங்களது சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனம் கூட சேர்க்கிறது. நிறுவனத்தின் பங்களிப்பு 3.67% இபிஎஃப், 8.33 இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ அதன் பிஎஃப் கணக்கில் வட்டி வழங்குவதுடன் ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு நன்மைகளும் கிடைக்கின்றன. அதற்கு மேலாக ராயல்டி கம் லைஃப் பெனிஃபிட் என்ற திட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் தொடர்ந்து பிஎஃப் பங்களிப்பு செய்தால் ரூபாய் 30,000 முதல் 50,000 வரை கூடுதல் போனஸ் வழங்கப்படுகிறது. அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ரூபாய் 5,000 ஊழியர்களுக்கு 30,000, 5,000, 10,000 சம்பளத்திற்கு 40,000, 10,000 மேல் சம்பளத்திற்கு 50,000 போனஸ் வழங்கப்படுகிறது. போனஸ் பெற வேலை மாற்றிய பிறகும் பழைய பிஎஃப் கணக்கை தொடர வேண்டும். வேலை விட்டு வெளியேறிய பிறகும் முழு பிஎஃப் இருப்பை திரும்ப பெற முடியாது. இபிஎஃப் உறுப்பினர்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல் மூலம் போர்ட்டலில் லாகின் செய்து பங்களிப்பு வரலாறு, பிஎஃப் இருப்பு மற்றும் வட்டி வரவுகளை சரிபார்க்கலாம். கூடுதல் போனஸ் தனி விண்ணப்பம் வேண்டாமலும் 20 ஆண்டு பங்களிப்புக்கு பிறகு பிஎஃப் பணத்தை கோரும்போது இபிஎஃப்ஓ அந்த தொகையை வட்டி மற்றும் போனஸ் சேர்த்து 7 முதல் 10 வேலை நாட்களுக்குள் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.